இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் சார்மினார். இந்தியாவில் தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரான ஹைதராபாத்தில் இருக்குது. இது ஒரு பள்ளிவாசல், மசூதி. நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்று. இது ஹைதராபாத்தில் இருக்கிற வரலாற்று சிறப்பு வாய்ந்த நினைவு சின்னம். இந்தியாவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற கட்டிடங்களில் இதுவும் ஒன்று. சார்னா 4, மினார்னா கோபுரம். 4 கோபுரங்கள் அப்படின்றத தான் சார்மினார்னு உருதுல சொல்கிறாங்க. 1951 முகமது குலி குதுப் ஷாவால் கிரானைட் மற்றும் சுண்ணாம்பு சாந்து வச்சு கட்டப்பட்டிருக்கு. சார்மினாரை ஹைதராபாத்தினுடைய சென்டரான பகுதியில் கட்டியிருக்காங்க. சார்மினாரில் மேலே ஏறி போகிறதுக்கு குறுகலான படிக்கட்டுகள் இருக்குது. முடிந்தால் மேலே ஏறி போயிட்டு ஹைதராபாத்தினுடைய அழகை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த சார்மினாரில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தூணும் பார்த்திங்கன்னா தாமரை இலை போல் தெரியுது. குறுகலான படிக்கட்டு இருப்பதால் வயசானவங்க, பெரியவங்க, கால் வலி இருக்கிறவங்களால மேலே போய் ஏறி பார்க்கறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதனுடைய மேல்தளத்தில் ஒரு மசூதி இருக்குது. வெள்ளிக்கிழமை மற்றும் பண்டிகை நாட்களில் இங்கே தொழுகை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அரசர்கள் ஆபத்து நேரத்தில் தப்பிக்கிறதுக்காக சார்மினாரையும் கோல்கொண்டா கோட்டையும் இணைக்கிற மாதிரி இங்கே ஒரு சுரங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை யாரும் பார்த்ததாகவும் சொல்லலை, இருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க. சார்மினாரை சுற்றிலும் நிறைய கடைகள் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சார்மினாரை பார்த்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ண முடியும். நிறைய பேர்ல் ஷாப்ஸ் இருக்குது. செக் பண்ணிவிட்டு நல்ல ஜுவல் செட்டாக பார்த்து வாங்கிட்டு போங்க. முடிஞ்ச வரை இதுபோல் பேர்ல்ஸ் வாங்கும்போது கவர்மெண்ட் அப்ரூவ்டு கடைகளில் வாங்கினீங்கன்னா இது ஒரிஜினல் முத்து தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் தராங்க. செயற்கையான முத்தால் செய்த நிறைய நகை செட்டுகள் இங்கே கிடைக்கிது. வேணும்னா நீங்கள் அதையும் வாங்கிட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல நிறைய ஹோட்டல்கள், ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் எல்லாமே கிடைக்கிது. ஹைதராபாத் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கே வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே இதே போல் க்ரௌடாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.